Welcome to Saranthambi Tech Channel. Today's topic is YouTube AI video technology, and we'll explore its capabilities and how it's shaping content creation. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா வீடியோக்களையும் ஏஐ வந்துட்டு இப்போ எல்லோரும் நிறைய பேர் ஏஐ வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோக்கள் போடுறது மூலிமா யூடியூப்பில் மானிட்டேஷன் பண்ண முடியுமா, ரெவன்யூ வருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் ஏஐ வீடியோ போட்டு தான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ வீடியோலாம் ஏஐ வச்சு தான் நான் ரெடி பண்ணி போடுறேன். அதை மாதிரி உங்களுக்கு வீடியோக்கள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இதுக்காக நீங்கள் என்னென்னா, தனியா ஒரு ஆப்போ, ஏஐ ஆப்போ நீங்க ரெடி பண்ண வேண்டியதில்ல. ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்ல. நம்ம யூடியூப்லயே யூடியூப் பயன்படுத்தும்போதே அதிலேயே நமக்கு ஏஐ குடுத்துருக்காங்க. இதில ஏகப்பட்ட அப்டேட்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 2026ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அப்டேட்கள் கொண்டு வந்திருக்காங்க. முன்னலாம் ஒரு சில இமேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். வீடியோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில அட்வான்ஸா நிறைய ஏஐ மாடல் குடுத்துருக்காங்க. அத எப்படி பார்ப்போங்கிறத பார்ப்போம் வாங்க. இதில பார்த்தீங்கன்னா, யூடியூப் போயிட்டு நீங்க ஷார்ட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் மாரி ஒரு லோகோ தெரியும். ஒரு ரவுண்டு போட்டு. இந்த ஸ்டார் மாரி இத போட்டிருக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார நீங்க டச் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் குடுத்துருக்குறாங்க. நெறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் நெறைய குடுத்துருக்குறாங்க. இதில ஒவ்வொன்னா நீங்க நகர்த்தி பார்த்து, இதில ஒரு 5 கேட்டகரில குடுத்துருக்காங்க. இமேஜ் வேணுனா இமேஜ் எடுத்துக்கிறது. இல்ல மூவி மாரி வேணும் அப்டின்னா, மூவி மாரி எடுத்துக்கிறது. இல்ல ஃபோட்டோவ குடுத்து வீடியோவா கன்வெர்ட் பண்றது. இல்ல வீடியோ கிளிப் மட்டும் வேணுங்கிறது. இல்ல இமேஜ் மட்டும் தான் வேணும். நீங்க டெக்ஸ்ட் எழுதுனீங்கன்னா, இமேஜ் மட்டும் வரும். எந்த மாரி நீங்க டெக்ஸ்ட் எழுதுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வரும். இதில நீங்க எத மாரி வேணும், இந்த இது மாரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி கூட. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இப்ப நான் ரெடி பண்ணியிருக்க மாரி, இதில பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ குடுத்து நம்ம இமேஜ் எடுத்துக்கலாம். அதாவது ஃபோட்டோ நம்ம குடுத்தோம் அப்டின்னா, வீடியோவா கன்வெர்ட் ஆகும். அது எப்டிங்கிறத பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க ஃபோட்டோ. இத குடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த மாரி ஃபோட்டோக்கள் வரும். அப்ப ஃபோட்டோக்கள் வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இது மாரி நீங்க உங்களுக்கு புடிச்ச ஏதோ ஒரு ஃபோட்டோவ இந்த இடத்துல நீங்க வைக்கலாம். இப்ப இந்த மாரி ஒரு ஃபோட்டோவ நீங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஃபோட்டோ ஒண்ணு வச்சுட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக, ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதில ஒரு அவங்களே அதாவது எப்படி கிரியேட் ஆகணுங்கிறத யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ஆப்ஷன் குடுத்துருக்குறாங்க. இத பார்த்தீங்களா? இது மாரி 4, 5 ஆப்ஷன் நெறைய குடுத்துருக்குறாங்க. இல்ல இத மாரி எனக்கு வேண்டாம். நான் ஓனாவே டைப் பண்ணி நீங்க வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல கீழ டைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இதில போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நான் என்ன சொல்லுவேன் அதிகமா வெல்கம் டூ சரண் தம்பி டெக் சேனல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதையே நான் எழுதுறேன் பாருங்க. இப்ப நான் வாய்ஸ் குடுக்குறேன். வெல்கம் டூ சரண் தம்பி டெக் சேனல். டுடே டாபிக் டுடே டாபிக் யூடியூப் ஏஐ யூடியூப் ஏஐ வீடியோ. இந்த மாரி டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, சைடுல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணா உங்களுக்கு வீடியோவா கன்வெர்ட் ஆகும் பண்ணிடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோல் ஆகும். அதாவது வீடியோ வந்து ஃபோட்டோ வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இத நீங்க இப்படியே தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட வியூஸுக்கு உங்களோட வீடியோவுக்கு இன்ட்ரோ வீடியோவாகவும் ரெடி பண்ணலாம். இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணலாம். உங்களுடைய சமையல் சேனலுக்கு இன்ட்ரோ ரெடி பண்ணலாம். எந்த சேனலுக்கா இருந்தாலும் நீங்க இடையில வேணும் அப்படின்னா, நீங்க டைப் பண்ணி வச்சீங்கனாலே போதும். இமேஜ் கிரியேட் ஆகி வந்துரும். இது எப்படிங்கிறத இத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வீடியோ வந்து ஃபோட்டோ Welcome to Saranthambi Tech Channel. Today's topic is YouTube AI video technology, and we'll explore its capabilities and how it's shaping content creation. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ட தொட்டு என்னங்கன்னா, சேவ் டிவைஸ் அப்படிங்கிறது வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகி கேலரிக்குள்ள வந்துரும். இப்படி நீங்க வீடியோக்கள ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ரெடி பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அது வேண்டாம். இத மாரி வேணும். இதில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அதுவே நம்ம எழுதின டயலாக்க பிரிச்சு, பிரிச்சு எழுதியிருக்கும். இதில நீங்க எத வேணாலும் குடுத்து, நீங்க அதே மாரி குடுத்து, நீங்க அதே மாரி நீங்க குடுத்து என்ன பண்ணலான்னா, நீங்க சர்ச் பண்ணி வீடியோக்கள ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இதில பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளிப் அதாவது வீடியோ மட்டும் இப்போ உங்களுக்கு வீடியோவா ஏதாவது வேணும் அப்டின்னா, இந்த கீழ குடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இமேஜினேஷன் பண்றீங்களோ, அத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதில டைப் பண்ணுங்க. இப்ப இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணு போடுறேன். இதில இதில பார்த்தீங்கன்னா, இதில இப்ப நான் என்ன எழுதுறேன் அப்டின்னா,
agriculture land with farmer வீடியோ. இப்போ நான் நான் இதை மட்டும் தான் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எப்படி வரணும், அந்த ஏஐ வீடியோ வந்து எப்படி வரணுங்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கார்ட்டூனாக வரணுமா, இல்லை வீடியோவாக வரணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இதை நான் ஃபஸ்ட்டில் உள்ளதை கொடுத்துக்கிறேன். உங்களோட மனசில் உள்ளதை நீங்கள் எழுதுனீங்கன்னா வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ 4 ஃபோட்டோவில் எது உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த 4 வீடியோவில் எதை உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா நான் இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கிரியேட் வீடியோன்னு இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆனால் நமக்கு வீடியோ கிரியேட் ஆகிடும். இதில் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிடுறா மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டு இந்த வீடியோவை சேவ் டு டிவைஸ்னு வரும், சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோவை வந்து நான் டேரெக்டாக யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ கன்வெர்ட் ஆகியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் டேரெக்டாகவே நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். வந்து 4 ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அது உங்களோட விருப்பம் தான். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் யூடியூப்பில் டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஏஐயில் கொடுத்துருக்கிறது நம்ம வெளியிலேருந்து ஒரு ஆப் எடுத்து நம்ம ஏஐயில் க்ரியேட் பண்ண வேண்டியில்ல, காசு கட்டுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வெர்ஷன் தான், ஒரு நாளைக்கு இவ்வளோதாங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களோட வீடியோக்களை நீங்கள் ஏஐ மூலம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஏஐ மூலிமா ரெடி பண்ண வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் அப்லோட் பண்ணி டைட்டில் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Thank you friends for watching my video. I hope you found all the content very useful. Please subscribe for more videos and I appreciate your support.